ஓம் சாந்தி. 16/4/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, யோகத்தின் மூலம்தான் ஆத்மாவின் துரு நீங்கும், தந்தையிடம் இருந்து முழு ஆஸ்தியும் கிடைக்கும். ஆகையால் எவ்வளவு முடியுமோ யோக பலத்தை அதிகரியுங்கள். கேள்வி: தேவி தேவதைகளின் கர்மம் உயர்ந்ததாக இருந்தது. இப்போது அனைவருடைய கர்மமும் கீழானதாக மாறியிருக்கிறது. பதில்: ஏனென்றால் தங்களுடைய உண்மையான தர்மத்தை மறந்துவிட்டார்கள். தர்மத்தை மறந்த காரணத்தினால் செய்யக்கூடிய கர்மங்கள் அனைத்தும் கீழானதாக ஆகிவிடுகிறது. தந்தை உங்களுக்கு உங்களுடைய உண்மையான தர்மத்தின் அறிமுகத்தை கொடுக்கிறார். கூடவே முழு உலகத்தின் வரலாறு புவியியலையும் கூறுகிறார். அதை அனைவருக்கும் சொல்ல வேண்டும். தந்தையின் உண்மையான அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். முரளியின் பாடல்: முகத்தை பார்த்துக்கொள் மனிதா. ஓம் சாந்தி. இதை சொன்னது யார்? யாருக்காக? தந்தை குழந்தைகளுக்கு சொன்னார். எந்த குழந்தைகளை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்கிக் கொண்டிருக்கிறாரோ அந்த குழந்தைகளுக்கு சொன்னார். அதாவது பாபா குழந்தைகளுக்கு தான் ஒரு லட்சியம் இருக்கு. மனிதனிலிருந்து தேவதை ஆகணும், பதித்த நிலையிலிருந்து பாவனம் ஆகணும். அவங்களுக்கு சொன்னாதான் அவங்க பார்த்துப்பாங்க. உன்னுடைய முகத்தை பார்த்துக்கொள் அப்படின்னா, ஆமா நான் எவ்வளோ மாறி இருக்கிறேன், எனக்குள்ள அந்த தெய்வீக லட்சணங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்துப்பாங்க. மற்றவங்களுக்கு சொன்னால் அர்த்தமும் புரியாது, என்னன்னு என்னுடைய முகத்தை பார்த்துக்கிறது அப்படின்னு நினைப்பாங்க. ஆகையில பாபா எந்த குழந்தைகளை நான் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்கிட்டு இருக்கிறேனோ அந்த குழந்தைகளுக்கு தான் சொன்னேன் அப்படின்றார். அவங்களுக்கு தான் அந்த அர்த்தமும் முழுசா புரியும். பாரதவாசிகளாகிய நாம் தேவி தேவதைகளாக இருந்தோம். நாமே இப்போது 84 பிறவைகளின் சக்கரத்தில் சுழன்று வந்து சத்தோ பிரதானத்தை கடந்து இப்போது சத்தோ ரஜோ தமோ மற்றும் தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். இப்போது மீண்டும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய தந்தை உங்கள் மனதிடம் நான் எவ்வளவு புண்ணியாத்மாவாக ஆகிறேன் என்று கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். மற்றவங்களுக்கு ஆத்மாவுடைய ஞானம் இல்லை. ஆத்மாவிற்குள்ள சம்ஸ்காரம் ஒன்று இருக்கு, ரெக்கார்ட் ரூம் இருக்கு, அதில் நம்ம செய்யறதெல்லாம் பதிவாகுது, அதில் டீட்டெயில்ஸ் தெரியாது. நமக்கு தெரியும். ஆகையில பாபா நீங்க பார்த்துக்கோங்க, உங்க மனதையே கேட்டுக்கோங்க அப்படின்றார். சத்தியுகத்தில் தேவதைகள் தூய்மையாக இருந்தார்கள். தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது. ராஜா ராணி எவ்வாறோ அதேபோல் பிரஜைகளும் தூய்மையாக இருந்தார்கள். நீங்கள் தூய்மையான இல்லற மார்க்கத்தினராக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தீர்கள். அதற்கு சொர்க்கம் என்று சொல்லப்பட்டது. அங்கே ஒரே ஒரு தர்மம் இருந்தது என்பதை பாரதவாசிகளுக்கு தந்தை ஞாபகப்படுத்துகிறார். குழந்தைகளே, நீங்கள் இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு சொர்க்கத்தில் இருந்தீர்கள். பிறகு நரகத்திற்கு வந்தீர்கள். இந்த உலகத்தின் வரலாறை யாரும் தெரிந்திருக்கவில்லை. அவர்கள் பின்னால் வரக்கூடிய பாதி வரலாறை மட்டுமே அறிந்திருக்கிறார்கள். சத்யுகம் திரேதாவின் வரலாறு புவியியலை பற்றி யாரும் அறிந்திருக்கவில்லை. சிவபாபா பாரதத்தில்தான் தெய்வீக பிறவி எடுக்கிறார். அதனால் அவருக்கு சிவ ஜெயந்தியும் நடக்கிறது. சிவ ஜெயந்திக்கு பிறகு கீதா ஜெயந்தி, பிறகு கூடவே கிருஷ்ண ஜெயந்தியும் இருக்க வேண்டும். அதாவது சிவ ஜெயந்தி, சிவபாபா எப்போ வராரோ அப்போ கீதா ஞானத்தை கொடுக்கிறார். ஆகையில கீதா ஜெயந்தி. சிவன் பாரதத்தில் வந்தார்.
வந்து என்ன செய்தார்? இது யாருக்கும் தெரியவில்லை. சிவன் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறார். அந்த ஒருவரை தான் அனைவரும் அழைக்கிறார்கள். ராவண ராஜ்யத்தில் அனைவரும் துக்கமானவர்களாக ஆகியிருக்கிறார்கள். வந்து அவர்களை விடுவீங்கள், பிறகு ராமராஜ்யத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கிறார்கள். அரைக்கல்பம் ராமராஜ்யம், அரைக்கல்பம் ராவண ராஜ்யமாகும். இப்போது நீங்கள் பிராமணர்களாக ஆனதினால் சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தை உங்களை 5000 வருடங்களுக்கு முன்பு போலவே படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆத்மா ஒரு நட்சத்திர புள்ளியாக இருக்கிறது. புருவ மத்தியில் நட்சத்திரம் மின்னுகிறது. மிகவும் சிறிய புள்ளியாக இருக்கிறது. அதை தெய்வீக பார்வையால் தான் பார்க்க முடியும் என்று சொல்கிறார்கள். உண்மையில் நட்சத்திரம் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நட்சத்திரம் மிகவும் பெரியது. மிக தொலைவில் இருந்து பார்க்கின்ற காரணத்தினால் மிக சிறியதாக தெரிகிறது. ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கப்படுகிறது, அவ்வளவுதான். தந்தையின் ஆத்மாவும் ஒரு புள்ளி போன்றது. அவருக்கு சுப்ரீம் ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. இப்போது நீங்கள் தந்தை மூலமாக பெக்கர் டு பிரின்ஸ், அதாவது யாசிப்பவரில் இருந்து இளவரசன் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். நரனிலிருந்து நாராயணனாக, நாரியிலிருந்து லக்ஷ்மியாக ஆகிறீர்கள். இது உங்களுடைய ராஜயோகம் ஆகும். இப்போது நான் புண்ணியாத்மாவாக ஆகிக் கொண்டிருக்கிறேன் என்று ஆத்மா கூறுகிறது. மனிதன் தேக உணர்வில் வந்து நான் இதை செய்கிறேன் என்று சொல்கிறான். அதாவது நான் ஷரீரம், ஷரீரம்தான் எல்லாம் செய்கிறது என்று நினைக்கிறான். ஆனால் இப்போது நாம் ஆத்மாக்கள், நம்முடைய இந்த உடல் பெரியதாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். பரமாத்மா தந்தை மூலம் ஆத்மாவாகிய நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். நீங்கள் கோல்டன் ஏஜில் சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள். பிறகு உங்களுக்குள் கலப்பம் வந்துவிட்டது. துரு ஏற ஏற நீங்கள் தூய்மையானவரிலிருந்து தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். இப்போது மீண்டும் தூய்மையாக வேண்டும். எனவேதான் ஓ பதித பாவன வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்கிறார்கள். தந்தையாகிய என்னை நினைவு செய்தால் உங்களுக்குள் இருக்கும் துரு நீங்கிவிடும். நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள் என்று தந்தை ஆலோசனை கொடுக்கிறார். புத்தியின் மூலம் என்னை நினைவு செய்து கொண்டே இருந்தால் பாவ கர்மங்கள் அழியும். இதுதான் உழைப்பாகும். அதாவது நம்ம செய்ய வேண்டிய உழைப்பு இதுதான். வேலைகள் செய்துட்டு இருந்தாலும், கர்மம் செய்துட்டு இருந்தாலும் புத்தியின் மூலம் பாபாவை நினைத்து கொண்டே இருக்கணும். ஏன்னா உட்கார்ந்து நினைக்கும் போது நினைக்கிறதுக்காக தான் நான் உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்றது தெரியும், ஓரளவுக்கு கவனம் இருக்கும். ஆனால் வேலைகள் செய்யும் போது புத்தியில மற்ற விஷயங்கள் வந்துடும். வேலை காரணமாக கூட வரும். ஆகையால இந்த பிராக்டிஸ், வேலைகள் செய்யும் போது புத்தியில பாபா நினைவு இருக்கணும், அதுக்கு கவனம் கொடுக்கணும். அதுக்கு தான் பாபா இதுதான் உழைப்பு அப்படின்னு சொல்றார். ஆக ஆஸ்தி அடைவதற்கு தந்தையை நினைக்க வேண்டும் அல்லவா? யார் அதிகமாக நினைக்கிறார்களோ அவர்களுக்கு ஆஸ்தியும் அதிகமாக கிடைக்கும். இது நினைவு யாத்திரையாகும். இந்த யுத்தத்திற்கு நன்மை நடக்கும் யுத்தம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது நரகத்தின் நுழைவாயில் திறந்து இருக்கிறது. பிறகு சொர்க்கத்தின் நுழைவாயில் திறக்கும். சொர்க்கத்தின் வாயிலை தந்தை திறக்கிறார். நரகத்தின் வாயிலை ராவணன் திறக்கிறான். தந்தை ஆஸ்தி கொடுக்கிறார்.
ராவணன் சாபம் கொடுக்கிறான். இந்த விஷயங்களை உலகம் அறிந்திருக்கவில்லை. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தையின் மூலம் தூய்மையாகி தந்தையின் கழுத்து மாலையாக ஆக வேண்டும். கர்மங்களை செய்து கொண்டே தந்தையின் நினைவில் இருந்து விகர்மங்களை வென்றவர் ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், புண்ணியாத்மா ஆகுவதற்கான முழுமையிலும் முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். தேக அபிமானத்தை விட்டுவிட்டு ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். வரதானம், தன்னுடைய புத்தி என்ற கண்ணை தெளிவாக மற்றும் கவனமாக வைத்திருக்கக்கூடிய மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் மற்றும் சக்தி நிறைந்தவர் ஆகுங்கள். ஜோதிடர்கள் தங்களுடைய ஜோதிட ஞானத்தின் மூலம், கிரகங்களின் ஞானத்தின் மூலம், அதாவது கிரகங்களுடைய நிலையை பார்த்து வரவிருக்கும் ஆபத்துகளை அறிந்து கொள்கிறார்கள். அதேபோல் குழந்தைகளாகிய நீங்களும் மாயாவினால் வரவிருக்கும் சோதனை தாள்களை முன்கூட்டியே பகுத்தறிந்து அவற்றில் பாஸ்வித்தானர் ஆகுவதற்கு உங்களுடைய புத்தி என்ற கண்ணை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் கவனமாக இருங்கள். நாளுக்கு நாள் நினைவின் அல்லது சைலன்ஸின் சக்தியை அதிகரித்து கொண்டால் இன்று என்னவோ நடக்கப் போகிறது என்பது உங்களுக்கு முன்கூட்டியே தெரிய வரும். மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் மற்றும் சக்தி நிறைந்தவர் ஆகுங்கள். அப்போது ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டீர்கள். ஸ்லோகன்: தூய்மைதான் புதுமை, அதுதான் ஞானத்தின் அஸ்திவாரம் ஆகும். அவ்யக்த சமிகை: குழந்தைகளாகிய உங்களுடைய நடத்தையில் இனிமை தன்மையும் மனதில் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வும் இருக்க வேண்டும். இவை இரண்டும் நினைவில் இருந்தால் நீங்கள் பாஸ் வித் ஆனர் ஆகி விடுவீர்கள். இனிமை மற்றும் பணிவு என்ற இந்த இரண்டு விசேஷ தாரணைகள் மூலம் சதா விஸ்வ கல்யாணக்காரி, மகாதானி மற்றும் வரதானி ஆகி விடுவீர்கள். அதாவது உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர், மகாதானம் செய்யக்கூடியவர் மற்றும் வரதானம் அளிக்கக்கூடியவர்கள் ஆயிடுவீங்க அப்படின்றார். மேலும் மிகவும் எளிதாக ஸ்நேகத்திற்கான நிரூபணத்தை கொடுக்க முடியும். அதாவது இனிமை மற்றும் பணிவு என்ற இரண்டு விசேஷ தாரணைகள் இருந்ததுன்னா நீங்க விஸ்வ கல்யாண்காரி ஆயிடுவீங்க, மகாதானி, வரதானி ஆயிடுவீங்க. அப்போ ஈஸியா ஸ்நேகத்திற்கான நிரூபணத்தை நீங்க கொடுக்க முடியும். பாபா மீது ஸ்நேகம் இருக்குன்னு அவருடைய காரியத்துல நீங்க உதவியாளர் ஆகணும். அதுக்கு இனிமையும் பணிவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஓம் சாந்தி. இன்னாருயிர் நண்பன் நீ, என் ஆசை நாயகன் நீ, என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என்னாருயிர் நண்பன் நீ.
பலியாகிறது. மாயா என்னும் பேரே மதுவே அழிகிறது. அதர்ம உலகம் மாறட்டுமே, புது ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே. என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே. என் உயிர் பாபா உன் அன்பில்